வணக்கம். மீண்டும் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் செல்வந்த வரி விதிப்பிற்கான தீர்மானத்தை நிறைவேற்றப் போவதில்லை என்று தெரிவித்திருந்தது. ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளில் 2025ஆம் ஆண்டு முதல் செல்வந்த வரி விதிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கொழும்பு பல்கலைக்கழக பொருளாதார பீடத்தின் பேராசிரியர் பிரியங்க துனுசிங்க கூறியிருக்கின்றார். செல்வந்த வரி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து பேசிய அவர், இலங்கை பொருளாதாரத்தில் குறைவான வருமானம் ஈட்டும் மக்கள் கூட்டத்தினரே அரசு வருமானத்தில் பெரும் பங்காற்றுகின்றார்கள். அவர்கள் பெருமளவான வரியை அரசாங்கத்திற்கு செலுத்துகின்றார்கள். அத்தோடு வரி விதிப்பில் அவர்களே பெருமளவாக பாதிக்கப்படுகின்றார்கள். ஆனால் அதிகளவான வருமானம் ஈட்டும் மக்கள் கூட்டத்தினருக்கு வரியினால் கொடுக்கப்படும் அழுத்தங்கள் குறைவாகவே காணப்படுகின்றது. அவர்களுக்கு வரி விதிப்பு குறைவான சதவீதத்திலேயே காணப்படுகின்றது. வரி அறவீட்டின் சாதாரண கொள்கை கோட்பாடுகள் மீறப்பட்டுள்ளதாகவே தோன்றுகின்றது. வரி அறவீடு தொடர்பில் மறுசீரமைப்பை கொண்டு வருவதற்கு அரசுக்கு தேவையுள்ளதோடு அவசியமும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் செல்வந்த வரி தொடர்பில் அரசாங்கம் மௌனமாக இருக்கின்றது. அதை கொண்டு வருவதை தடுக்க அரசுக்கு ஏதோ ஒரு மறைமுக சக்தி அழுத்தம் கொடுப்பதாக தெரிகின்றது. செல்வந்தர்களை பாதுகாக்க அரசாங்கம் முயற்சித்தால் அதை நாங்கள் கெட்ட சகுனமாகவே நோக்குகின்றோம். இன்றைய நிலையில் அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் பெருமளவான சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலும் செல்வந்தர்களே செல்வந்த வரி விதிப்புக்கு தடையாக இருந்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவையொருபுறம் இருக்க, கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை இன்று முதல் ஆரம்பிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அதன் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டும் இருக்கின்றார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய வேட்பாளர்களை முன்னிறுத்துவது மாத்திரமின்றி தேர்தலை வெற்றிகரமாக சந்திக்க கட்சி தயாராக உள்ளது. அதன்படி இன்று தொடக்கம் எதிர்வரும் வாரங்களில் கட்சி தலைவர்கள், மூத்த உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் ஏனைய உறுப்பினர்களுடன் இணைந்து இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் அனைத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குகளே. எங்களுடன் இணைந்து புதிய மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்குகள் வழங்கப்பட்டன. எனினும் தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதை தற்போது மக்கள் உணர்கின்றார்கள், ஏமாற்றப்பட்டு விட்டதை அறிகின்றார்கள். ஆகவே கடந்த தேர்தல்களில் எங்கள் கட்சியை விட்டு பிரிந்து சென்றவர்கள், ஒதுங்கி நின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களுடன் மீள இணைய வாய்ப்புகள் உள்ளன என்று துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு தலைமைகளின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அனைத்து அதிகாரிகளினதும் உண்மையான அடையாளத்தை உறுதிப்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான சிறப்பு அறிவுறுத்தல்களை சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய வழங்கியுள்ளார். அரசு தலைமைகளின் பாதுகாப்பிற்காக பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அனைத்து அதிகாரிகளின் உண்மையான அடையாளத்தை முன்கூட்டியே சரிபார்க்கும் அமைப்பை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கம் என்று கூறப்படுகின்றது. அதன்படி பாதுகாப்பு நடவடிக்கைகளின் போது சீருடையில் உள்ள நபர்களின் அடையாளத்தை சரிபார்க்க வேண்டியது கட்டாயம் என்று காவல்துறை அதிபர் வலியுறுத்தியும் இருக்கின்றார். இந்த நிலையில் பாதுகாப்பு பணிகள், போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட எந்த ஒரு சேவையிலும் ஈடுபடும் அதிகாரிகளின் தகவல்கள் துல்லியமாக சரிபார்க்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு நிகழ்வுகளின் போது பாதுகாப்பு பிரிவுகளை அடையாளம் காண பயன்படுத்தும் வண்ணமயமான மணிக்கட்டு பட்டைகள், பெல்ட்கள் அல்லது பிற சின்னங்களை வழங்கும் போது அதிக விழிப்புடன் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டும் இருக்கின்றது. இதன் மூலம் ஆயுதப்படைகள் அல்லது காவல்துறையின் சீருடைகளை ஒத்த ஆடைகளை அணிவதன் மூலம் குற்றங்களை செய்யும் அச்சுறுத்தல் இருப்பதாக காவல்துறை அதிபர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நீதிமன்றத்தில் ஒருவரை போலீஸ் சட்டத்தரணி ஒருவர் சுட்டுக் கொன்றது போன்ற சம்பவங்கள் சமீபத்தில் இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க தூண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இதுபோன்ற ஆபத்தான சூழ்நிலைகளை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு அதிகாரியின் தனிப்பட்ட கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்றும் ஜிஜிபி பிரியந்த வீரசூரிய வலியுறுத்தியும் இருக்கின்றார்.
தொடர்ச்சியாக மானிப்பாய் பிரதேச சபையில் தொடர்ச்சியாக உறுப்பினர்கள் சத்தமிட்டு பேசுவதால் தங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு சபையை நடத்துங்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான எட்வர்ட் மரியவாசினி தவிசாளரை கடிந்தார். மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று இடம்பெற்றது. இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்களும் எமது மக்களின் பிரச்சினைகள் தொடர்பான கோரிக்கைகளை சபைக்கு கொண்டு வந்தாலும் அதனை சபையில் முன்வைக்க முடிவதில்லை. முன்னால் இருப்பவர்களே தொடர்ந்து எழுந்து கதைக்கின்றார்கள், பிரச்சினைப்படுகின்றார்கள். ஆகையால் சபையில் கதைப்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட அளவு நேரத்தை ஒதுக்கி வழங்குங்கள். இல்லாவிட்டால் எங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் சபையை நடத்துங்கள் என்றார். இதற்கு பதிலளித்த தவிசாளர் ஜெசிதன், அனைவரும் கருத்துரைப்பதற்குத்தான் இந்த சபையின் விதிகளை ஏற்று நடக்குமாறு நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் அறிவுறுத்தி வருகின்றேன். அதை கருத்தில் கொள்ளாமல் சில சந்தர்ப்பங்களில் உணர்ச்சி வசப்பட்டுத்தான் பிரச்சனைகளுக்கு செல்கின்றார்கள். தயவு செய்து அனைவரும் உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்வது என்று அறிந்து அடுத்த சபை அமர்வுகளில் அவ்வாறு உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் தான் கொடுங்க. இந்த விஷயத்துக்கு இன்னும் கலைக்க வேணும். ஒரு நிமிஷம் தான் கொடுங்க. ஏன்னு சொன்னா நீங்க எங்களை வீட்டை அனுப்புங்க, நீங்க வழி நடத்துங்க. இதுல எல்லாருக்கும் கலைக்கிறது தான் இந்த சபை, எல்லாரும் கருத்தை சொல்றது தான் சபை. ஆனால் சில உறுப்பினர்கள் நான் ஏற்கனவே சொன்னான், இந்த சபை கூட்டத்தின் ஒழுங்கு விதிகளை பயன்படுத்தி அதன்படி செய்யும் போது ஒரு கூட்டத்திலே நான் அறிவுறுத்தி கொண்டு இருக்கிறேன். அதை பயன்படுத்தாமல் சில சந்தர்ப்பங்களால் உணர்ச்சி வசப்பட்டுத்தான் இந்த பிரச்சனைகளுக்கு போயிடும். தயவு செய்து எல்லாரும் உணர்வுகளை கட்டுப்படுத்தி உணர்ச்சி வசப்படுத்தாமல் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி நாங்கள் இந்த சபையில தெரிவிக்கிறோம், அந்த முறையை தயவு செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி இனிவர கூட்டங்களையாவது இந்த ஒரு விஷயம் நான் இந்த விஷயம் தான் சொல்ல போறேன். இது எப்படி மற்றவைக்கும் நோக்காதபடி மற்றவைக்கும் தீங்கு இல்லாதபடி என்ற கருத்தை நான் வெளிப்படுத்துறது அப்படி வெளிப்படுத்திட்டு இது வார்த்தைக்கு வார்த்தை தற்கப்பட்டு. இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.